ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நிறைய அவகேடோ இதெல்லாம் நம்மளோட பணமே கிடையாது. கீட்டோ டயட் வந்து ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம் அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமானதுனால 400 கிராம்ஸ் வந்து அந்த குவான்டிட்டி உங்க பிளேட்ல இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டீடாக்ஸ் டயட் அப்படி சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்னது மேம்? இல்லை அப்படின்னா என்னன்னு எனக்கே தெரியல. டீடாக்ஸ் டயட்னா அப்படி நாங்கள் ஒன்று படிச்சதும் கிடையாது. உண்மையாகவே சிலபஸில் டீடாக்ஸ் டயட்னு ஒன்று படிச்சதே கிடையாது. ஸோ இப்போ அந்த 90s கிட்ஸ் தான் நிறைய பேர் டைப் 2 டயபெட்டிஸ் ஒபிசிட்டி இஷ்யூஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சைல்ட்ஹுட்ல பண்ண விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா கொஞ்சம் வெளியில கூட்டு போறதே அவாய்ட் பண்ணணும் குழந்தைங்களை. ஏன்னா சுகருக்கு வந்து குழந்தைங்க இப்போ ரொம்ப வந்து ஹைப்பர் ஆக்டிவா பிஹேவ் பண்றாங்க. சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி வந்து ரொம்ப ஹை பர்சன்டேஜ்ல போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா அந்த இட்லி தோசை கெடுதின்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா டயட்டிஷியன் லாவணியா இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் டயட் சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸும் கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போ நம்ம டயட்னு எடுத்துக்கலாமே, இந்த பாலியோ டயட், கீட்டோ டயட், வீகன் டயட் இதுமா அதிகமாக இருக்கு இல்லையா? இந்த டயட்ல எது மேம் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மூணுமே வந்து ஒரு வெர்ஷன் ஆஃப் டயட். இப்போ டயட் அப்படின்றதே பேலன்ஸ்டா சாப்பிட்றது தான். இப்போ இந்த கீட்டோ, பாலியோ, வீகன் அப்படின்றதுலாம் நம்ம வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு டயட் அப்படின்னா ஒரு ஃபேன்சியான ஒரு நேம் இருக்கணும் அப்படின்றது. இப்போ கீட்டோ டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எபிலிப்சி பேஷண்ட்ஸ்க்காக தான் பண்ண, அதாவது சீஷர் வரும்ல, வலிப்புலாம் இருக்கும்ல, அவங்கள கியூர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சது அந்த கீட்டோ டயட். அது என்ன மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா, கார்ப்ஸ் சாப்பிடாம ஃபேட் மட்டுமே, நல்லா ஹெல்த்தியான ஃபேட் சாப்பிட்டுட்டு ஃபேட்லேருந்து எனர்ஜி நம்ம வந்து பூஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து ஒரு அந்த கீட்டோன் பாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம பாடியில் நேச்சுரலாக. ஃபேட்லேருந்து எனர்ஜி போகும்போது அந்த கீட்டோன் பாடிஸ் வந்துட்டு இந்த சீஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் பண்ணாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கீட்டோன் பாடிஸ் வந்து நம்ம பாடிக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் அமலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பாலியோ வந்து நம்ம கற்கால மனிதன் தோணு அந்த ஸ்டார்டிங்கில் வேட்டையாடி என்ன இருக்கோ அதை சாப்பிட்றது, குக் பண்ணுறது, அது இதுலாம் இருக்கு. ஸோ அப்போனா இருக்கும் ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், அண்ட் கிரெயின்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் இப்போ வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டயட்டுக்கு கீழே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாலியோவும் செட் ஆகாது. பாலியோ கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் லைக் ஒரு 70% செட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். கீட்டோ கண்டிப்பாக செட்டே ஆகாது. நீங்கள் எப்படி ஹெல்த்தி ஃபேட் சாப்பிடுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நிறைய இந்த பட்டர் அவகேடோ இதெல்லாம் நம்மளோட பணமே கிடையாது. இப்போ நீங்கள் சாப்பிட்றதா காலையில் வந்து ஒரு சீஸ் ஆம்லேட் போட்டு நல்லா சாப்பிடணும். ஒரு மதியானம் வந்து ரைஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா 5%க்கும் கீழே கார்போஹைட்ரேட் தான் நம்ம எடுக்கணுமே. நம்மளோட இந்தியன்ஸோட மேஜர் ஃபுட்டே கார்ப்ஸ் தான். கார்ப்ஸ் இல்லாமல் அண்ட் நம்மளும் அதுக்கு பழக்கப்பட்டவங்க, நம்மளுக்கு அதுதான் கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்கள் ஒரு டயட்டுன்னு ஒரு பிரின்சிபல்குள்ளே போயிட்டு வெறும்னே கார்ப்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு ஃபேட்டாக சாப்பிடணும்னா ஹெல்த்தியான ஃபேட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்டுமே அதிகமாக இருக்கும். கீட்டோ டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம் அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. இஃப் இன்கேஸ் அவங்க ப்ராப்பராக பண்ணலன்னா அதனால் நிறைய ப்ராப்ளமும் வரும். ஏன்னா கார்ப்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் வரும் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது ஒரு மெடிக்கல் சூப்பர்விஷன் கீழே தான் பண்ணணும். ஸோ நம்ம ஊருக்கு இது ரெண்டுமே செட் ஆகாது. அண்ட் வீகன் வந்து சில பேர் ஜென்ரலாக அவங்க பிறந்ததுலேருந்தே வீகனாக இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து டயட்டுக்காக வீகனாக மாறுறதுன்றது கண்டிப்பாக அதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் இந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் நிறைய மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட இல்லை. ஏன்னா நான் வெஜிடேரியன் போகும்போது அட்லீஸ்ட் அவங்க பால் அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஆச்சும் எடுப்பாங்கல்ல. இதில் அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸுமே கிடையாது. ஸோ நிறைய சப்ளிமெண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இது மூணுமே இல்லாமல் மெடிடேரியன் டயட்டுன்னு சொல்லுவோம். அதாவது பேலன்ஸ்டாக எல்லா உணவுகளையும் கரெக்டாக அந்த 5 வகை ஃபுட் குரூப்ஸையும் நம்ம வச்சு சாப்பிட்றது தான் நம்ம இந்தியன்ஸ்க்கான ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ்டு ஃபுட். ஸோ அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த மெடிடேரியன் ஃபுட் அப்படின்னு 5 வகை ஃபுட் சொன்னீங்க இல்லையா? அந்த 5 வகை ஃபுட்ல என்னது மேம்? இப்போ நம்ம ஃபுட் குரூப்ஸ் சின்ன வயசுலேருந்தே படிப்போம். ஃபுட் பிரமிட் இருக்கும் பார்த்தீங்களா? கீழே வந்து அந்த ஃபர்ஸ்ட் எது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணுமோ அந்த கிரெயின்ஸ், தானிய வகைகள், சீரியல்ஸ் லைக் ரைஸோ இல்லைனா வந்து கோதுமை, ஹோல் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிளேட்டில் வந்துட்டு ஒரு 40 to 50% வந்து அது இருக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சோர்ஸ். ஸோ ப்ரோட்டீனும் போது நம்ம தாலோ இல்லைனா பயிர் வகைகள் ஏதாச்சும் நம்ம எடுத்துக்கிறோம்னா அது, அப்படி இல்லைனா பன்னீரோ இல்லை சோயாவோ இல்லை ஃபிஷ்ஷு, சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதனா. அப்புறமா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். ஸோ க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் தனியாக இருக்கணும். இல்லை நம்ம வந்து வெஜிடபிள்ஸில் 2 வகை சொல்லுவோம், ஏ அண்ட் பீன்ட்டு. நார்மலாக நம்ம சாப்பிட்றோம்ல ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ், அப்புறம் இந்த பீன்ஸு, கேரட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். இது ரெண்டுமே அட்லீஸ்ட் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ICMRல 400 கிராம்ஸ் ஆச்சு எடுக்கணுன்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமானதுனால 400 கிராம்ஸ் வந்து அந்த குவான்டிட்டி உங்கள் பிளேட்டில் இருக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ சாப்பிடணும். ஸோ அது இல்லாமல் இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் ஏதோ ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ். தென் ஃபேட்டும் நமக்கு தேவை தான்.
ஸோ நல்ல இன்விசிபிள் ஃபேட் லைக் ஒரு 20 கிராம்ஸ் அந்த மாதிரி பர் டேக்கு நம்ம வந்து ஃபேட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேலன்ஸ்டாக 3 வேளை சாப்பிடுது இதை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை கரெக்டான ப்ரொபோர்ஷனில் சாப்பிட்றது தான் மெடிடேரியன் டயட். இதை வந்து லாங் டர்மாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். மேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீடாக்ஸ் டயட் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்னது மேம்? இல்லை அப்படின்னா என்ன எனக்கே தெரியல. டீடாக்ஸ் டயட்னா அப்படி நாங்கள் ஒன்று படிச்சதும் கிடையாது. உண்மையாகவே சிலபஸில் டீடாக்ஸ் டயட்னு ஒன்று படிச்சதே கிடையாது. எங்களுக்கே அந்த வேர்டு வந்துட்டு டயட் பிளான் கொடுக்கும்போது மேம் என்னைக்கு மேம் டீடாக்ஸ் டயட் கொடுப்பீங்க, டீடாக்ஸ் டயட் என்னது எனக்கு அது அப்படி ஒரு கான்செப்டே எங்களுக்கு புரியவே இல்லை. நாங்களே இன்ஃப்ளூயன்சர் கிட்ட தான் கற்றுக்கிட்டோம் டீடாக்ஸ்ன்ற வேர்டை. ஏன்னா டீடாக்சிஃபிகேஷன்ற ப்ராசஸ் வந்து ஒரு கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அது. ஸோ உங்களோட லிவரில் உண்மையாகவே ஏதாச்சும் ஒரு மெடிகேஷன் லோட் ரொம்ப அதிகமாகிட்டோ இல்லைனா லிவரில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உண்மையாக நம்ம இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, சாப்பிட்றதுல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மெர்க்யூரி இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் அதிகமாக உள்ள நம்ம எடுத்துக்கினதுக்கப்புறம் லிவரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா மெடிக்கலாக வந்து டீடாக்சிஃபை பண்ணுவாங்க. பட் ஆனால் ஃபுட் மூலியமாக எப்படி டீடாக்சிஃபை பண்ண முடியும்? பிகாஸ் ஹியூமன் வந்து ஜென்ரலாக டே டு டே நம்ம பேசிஸில் பார்த்தீங்கன்னா பாடியே நம்மளோட ஆர்கன்ஸை டீடாக்சிஃபை பண்ணுதில்ல. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துக்கிது, கெட்ட விஷயத்தை வெளியே தள்ளுது. எல்லாமே லைக் ஃபார் ஸ்வெட்டிங்காக இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ எக்ஸ்க்ரீட் பண்ணிடுறோம்ல. ஸோ இந்த வேலையை ஆர்கன்ஸே பண்ணுது. எந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட்டும் பாடி உள்ள போய் டீடாக்ஸ்ன்ற ஒரு விஷயம் பண்ணவே பண்ணாது. இந்த டீடாக்ஸ் ஜூஸு, டீடாக்ஸ் ட்ரிங்க்கு அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு வேர்டே கிடையாது ஃபுட் ப்ராக்டிஸில் நான் சொல்கிறேன். ஸோ அது கம்ப்ளீட்லி மித் தான். ஓகே மேம். அதே மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்நாக்ஸை வந்து பிஸ்கட் கட்டி கொடுத்துருவாங்க. நான் டெய்லி ஸ்கூல் போனாலே வந்து எனக்கு ஃபுல்லாக பிஸ்கெட்ஸ் தான் இருக்கும் ஸ்நாக்ஸாக. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிட்டாலே ஐயோ பயங்கரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம்? ஆக்சுவலி நம்ம வந்து அந்த டைமில் இருக்கும்போது பிஸ்கெட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து வெளியில் நம்ம அப்பா அம்மாலாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வேணால் நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. ஹோட்டல் போகிறதெல்லாம் அப்போ வந்துட்டு ஒரு பெரிய வெளியில் போகிற ஒரு அவுட்டிங் மாதிரி. இப்போ அப்படி இல்லைல்ல, வீக்லி 2 times 3 times நம்ம நைட் அவுட் ஃபுட் போய் சாப்பிட்றோம்னா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அவுட் சைட் ஃபுட்டோ இல்லைனா வந்து இந்த ப்ராசஸ் ஃபுட்டோட எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளாம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பிட்டோம்ல, ஏன் இப்போ குழந்தைங்களுக்கு மட்டும் இதை கொடுக்காது அதை கொடுக்காதுன்னு சொல்கிறேன். லைக் நான் இப்போ என்னோட அம்மாவே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உனக்கு இதெல்லாம் கொடுத்தேன் தான், நீ மட்டும் என் பையனுக்கு கொடுக்காதுன்னு சொல்கிறேன். அதுதான் இந்த ஏஜ்ல எல்லாருமே டைப் 2 டயபெட்டிஸ்ல இருக்காங்க. நம்ம அந்த டைம்ல தான் பயங்கரமான இந்த சூப்பர் ஃபுட்ஸ் எல்லாம் லைக் ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த மேகியா இருக்கட்டும் இல்ல நிறைய இந்த மாதிரி பாஸ்தா சாப்பிட்றது, பிஸ்கெட்ஸ் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரடியூஸ் ஆனது நம்ம சின்ன வயசுல 90s கிட்ஸ் இருக்கும் போது தான். ஸோ இப்போ அந்த 90s கிட்ஸ் தான் நிறைய பேர் டைப் 2 டயபெட்டிஸ் ஒபிசிட்டி இஷ்யூஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சைல்ட்ஹுட்ல பண்ண விஷயம் அது இப்போ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டே டு டே கொடுத்துட்றாங்க. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரணுன்றது ஸ்கூலே வந்து ப்ரீச் பண்ணுறாங்க. குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப டீவியேட் ஆகி போகிறாங்கன்ட்டு. ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸை வந்து பிளான் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ரொம்ப வெரைட்டியாக கொடுக்கணும், அப்படியே நான் பயங்கரமாக பண்ணி கொடுக்கணுன்ட்டு நிறைய பேர் ஸ்டெப் எடுத்து பண்ணுறாங்க. காலையில் டைம் இல்லை, நான் இதை பண்ணி ஏன் அவ்வளோ வெரைட்டி? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அட்ராக்ஷனையே வந்து கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ண வைக்கிறாங்க. குழந்தைக்கு எதனாலும் கொடுத்தா அந்த நிறைய இப்போ வீடியோஸ் எல்லாம் பாருங்களா, குழந்தைக்கு ரொம்ப பயங்கர அட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது. ரொம்ப அப்படி பண்ணணும்லாம் இல்லை, நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே கொடுக்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு அதை வேக வச்சு கொடுத்தா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுனா அந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு தெரியும். இவங்க எடுத்தோடனே அதை நான் கட்லெட் பண்ணுறேன், உருளைக்கிழங்குல கட்லெட் பண்ணுறேன், ஏன் அந்த ஃபுட்டை மறைச்சி வேற ஒரு ஃபார்மில் கொடுக்கணும்? இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்ஸ்க்கோ இல்லைனா வந்து கலர்ஸ்க்கோ. நீங்கள் நார்மலாக என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டாக சத்து மாவு இருக்குல்ல, ஆமாம், இந்த சத்து மாவில் நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோமோ ஆட் பண்ணி, நான் சொல்கிறது ஈஸியாக பண்ணணும் மார்னிங் அப்படின்னா, இந்த சத்து மாவில் வந்து லட்டு மாதிரி பண்ணுறதோ இல்லைனா வந்துட்டு கொழுக்கட்டை ஜஸ்ட் அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வெள்ளை ஸ்வீட் ரொம்ப லைக் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஏன்னா ஸ்வீட்னா குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க, வயிறும் சீக்கிரமாக ஃபுல் ஆகிடும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்க ஃபுட், லைக் குழந்தை நார்மலான வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னா எனர்ஜி டென்ஸாக இருக்க ஃபுட் தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நான் சொன்ன மாதிரி அதை வந்து வேக வச்சு பால்ஸ் மாதிரி பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களா, கேரட்டோ குக்கும்பர் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரூட்ஸ் ஆப்வியஸாக ஃப்ரூட்ஸ் கொடுக்குறதும் ஓகே தான். இப்போ பிஸ்கெட்ஸ் எல்லாம் நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பட் ஆனால் அது ஒரு ஸ்நாக்ஸாக ஒரு ஆப்ஷனாக கொண்டு வரதுக்கு மெயினாக ஏதோ ஒரு விஷயம், ஒரு சுண்டல் வேக வச்சு கொடுக்குறீங்க, அது கூட காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 பிஸ்கெட் குட்டியாக வைக்கிறதுல தப்பு இல்லை. பட் ரெகுலராக அதை வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கொண்டு போகிறது. அண்ட் கார்ன் நீங்கள் வேக வச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக, இதெல்லாம் சிம்பிள் தான் காலையில் எழுந்து பண்ணுறது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ், ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கண்ட்ரோலில் அவங்க இருக்க வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்க முடியுமோ கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டோம்னா ஸ்நாக்ஸ் என்ன வேணும்னு அவங்களே கேட்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், நான் வந்து இப்போ என் குழந்தைக்கு கரெக்டாக கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னா இது எல்லாருக்குமே இருக்க பொறுப்பு. எல்லாருமே கரெக்டாக அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா என் குழந்தை ரொம்ப ஆசைப்பட மாட்டான்.
எல்லாரும் டிஃப்ரெண்ட், அவங்க பிஸ்கெட் வச்சிருக்காங்க, அவங்க அப்படி எடுத்துட்டு வந்திருக்கான், ஏன் ஸ்நாக்ஸ் மட்டும். இது எப்படி ஆகுதுன்னா ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே அந்த குழந்தை வந்துட்டு இன்னொருத்தவங்களோட அவனுக்கு மட்டும் மேகி எல்லாம் எடுத்துட்டு வரா, நீங்க எனக்கு கொடு. ஸோ இது வந்து ஒரு காமனா எல்லாரும் மாறினாதான் அது கரெக்டா கொஞ்சம் ஒழுங்காகும். பட் ஸ்கூல்ஸ்ல இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். என்ன கொடுக்கணும்னு அவங்களே சொல்லிடுறாங்க. இந்த டேனா ஃப்ரூட், இந்த டேனா இந்த பட்டாணியை வேக வச்சு கொடுங்க போதும், அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் பெஸ்ட் ஆக்சுவலி. இப்போ நாங்களாம் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பீச் அப்பா அம்மா கூட்டு போவாங்க, வீக்லி ஒன்ஸ் கூட்டு போவாங்க. நாங்கள் பீச் போனால் வந்து என்ன கேட்போம்னா, ஒன்று சுண்டல் கேட்போம், இல்லை சமோசா அதெல்லாம் கேட்போம். ஆனால் இப்போ பசங்க பீச்சுக்கு போனாலே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பீட்சா தான் வேணும், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதுதான் வேணும் அப்படின்றாங்க. ஸோ நிறைய கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜங்காக அடிக்ஷன் ஆயிருக்காங்க இல்லையா, அது எப்படியுமே அவங்க வெளியே கொண்டு வருது. இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கொஞ்சம் வெளியில கூட்டு போறதே அவாய்ட் பண்ணணும் குழந்தைங்களை. ஏன்னா கூட்டிட்டு போயிட்டு கடையில் பார்த்துட்டாங்கன்னா அவங்கள வந்து காம் பண்ணவே முடியல. இப்போ சினிமாஸ் எல்லாம் போறோம்ல, நம்ம தியேட்டர்லாம் போறோம். இப்போ குழந்தைய வந்து நம்ம படம் பார்க்கணும்னு கூட்டிட்டு போயிடுறோம். அங்க அவன் வச்சிருக்க ஆப்ஷன் ஃபுல்லாமே இப்படிதான் இருக்கு. வாங்கி கொடுக்குற சிச்சுவேஷன், வாங்கி கொடுக்கலாம், அந்த குழந்தை படமே பார்க்க விடாது. ஸோ அப்போ கையில எதனா ஒன்று வாங்கி கொடுத்து நீ உட்கார, நான் நிம்மதி. ஸோ நம்ம வந்து காம் ஆகிறதுக்காக, நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்காக கண்ணுக்கே தெரியாம அந்த குழந்தையோட ஹெல்த்தை நம்ம சின்ன வயசுல இருந்தே கெடுக்கும், ரொம்பவே பண்றோம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வாட்டி குழந்தைய வந்து விட்டுட்டோ யாருனா கிட்ட போக முடியும்னா போங்க. இல்லைன்னா குழந்தைக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதை கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணி அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். ஏன்னா எக்ஸ்போஷரில் இப்போ நம்மளுக்கு தெரியும் அதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு, அந்த குழந்தைக்கு அது தெரியாது. அதுக்கு வேணும்னா அது வேணும். அவங்கள அடிக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கம்ப்ளீட்லி பேரண்ட்ஸ் கையில் மட்டும்தான் இருக்குது. சில இடங்கள்ல ரொம்ப இப்படி நம்ம அம்மாலாம் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்ட், வாங்கி தர மாட்டேன்னா வாங்கி தர மாட்டேன், ஓகேவா, நீ அழு என்ன வேணா பண்ணு. இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய திட்டக்கூடாது, ஜென்டில் பேரண்டிங் பண்ணணும், அழவிடக்கூடாது, வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது வந்துட்டு இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்துதான் ஆகணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்லயுமே மல்டிபிள் ஆப்ஷன் நீங்களே வச்சிருங்க. இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது, ஸ்நாக்ஸ் நம்ம இருந்து குழந்தை வந்து கடைக்கு போச்சுன்னா என்னன்னு செலக்ட் பண்ண போறோம். வீட்லயே நிறைய மல்டிபிளா நீங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், இப்போ இந்த பர்ஃபி வாங்கி வைக்கிறதோ, இப்போ நிறைய அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வருது. மில்லட்ஸ்ல வந்துட்டு அந்த பொரி உருண்டை பண்றது, அந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி நீங்க வாங்கி நீங்களே லோட் பண்ணிட்டு, சோ தட் அவங்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, சூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெளியில வாங்கி கொடுக்கலாம், பட் ஆனால் நீங்க கூட்டிட்டு போகாம இருந்தாதான் அதை கண்ட்ரோலே பண்ண முடியும். அடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல ஸ்ட்ரிக்டா நோ சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எல்லா ஃபுட்டுலயுமே பயங்கரமா வந்து அடிட்டிவ்ஸும் சரி, அண்ட் சுகருக்கு வந்து குழந்தைங்க இப்போ ரொம்ப வந்து ஹைப்பர் ஆக்டிவா பிஹேவ் பண்றாங்க. சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி வந்து ரொம்ப ஹை பர்சன்டேஜ்ல போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இப்பவே ரொம்ப நம்ம ப்ராப்ளம்ல லாக் ஆயிட்டோம்ல, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரொம்ப லாக் ஆயிடுவாங்க. ஸோ இது நம்மளோட பேரண்ட்ஸோட கடமை, அவங்களோட அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுன்றது. இப்போ அதே மாதிரி இந்த சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாமே. அப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி பொங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இந்த தோசை இட்லிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நானும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்து இந்த இட்லி தோசைலாம் செய்கிறாங்க இல்லையா, இது மாதிரி டெய்லி மார்னிங் நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை இப்போ என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன அந்த ஃபுட் குரூப்பில் கீழே சீரியல்ஸ்ன்னு சொன்னோம்ல, சீரியல்ஸ்னும் போது ஹோல் கிரெயின்ஸ் வந்துடும், அரிசி வகைகள், தானியங்கள் எல்லாமே இருக்குதான். இப்போ என்னன்னா, அந்த இட்லி தோசை கெடுதின்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு நம்மள ஆஸ் அ ஹியூமன் பீயிங்னா நம்மளுக்கு ஒரு பிளேட்ல வந்து கார்ப்ஸ்ன்ற ஒரு போர்ஷன் வேணும். அது வந்து எனக்கு வேலை வந்துட்டு ரொம்ப வேலைப்பாடா இருக்கு, பயிரெல்லாம் வந்து வச்சு பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து இட்லி தோசை பண்ணலாம், நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணி தப்பு இல்லை. ஏன்னா நான் அது கூட மற்ற விஷயங்களை ஆட் பண்ணும் போது அது எனக்கு ஃபுல் ஆயிடும். ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. காலையில ஒரு 3 இட்லி சாப்பிட்றாங்கன்னா கூட சட்னி வச்சு முடிச்சிடுவாங்க. அங்க கார்ப் மட்டும் தான் போகுது, வேற எதுவுமே போல. அங்க அது பிரச்சனை இல்ல. நான் வந்துட்டு என்னால் இப்படிலாம் சாப்பிட முடியும்னா நீங்கள் 2 இட்லி ஆக்கிட்டு கூட வந்து வேற ஏதாச்சும் கொஞ்சம் பயிர் வேக வச்சு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஓகே. அதுவும் இல்லைன்னா நான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன்னா, நீங்கள் இந்த அரிசியெல்லாம் ஊற வைக்கிறீங்கல்ல, இந்த அரிசியை ஊற வைக்கும் போது இப்போ வந்து 5:1 ரேஷியோவில் தான் நம்ம வந்து மாவு பண்ணுவோம், நார்மலாக பேட்டர் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். 5 கப்ஸ் வந்து ரைஸ் போடுறோம்னா 1 கப் உரத் தால் போடுவோம். நான் என்ன சொல்லுவேன்னா 2 கப்ஸ் ரைஸ் போட்டு மீதி 3 கப்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் லைக் லெக்யூம்ஸ் எதனா போடுங்க. சிக் பீஸ் போடுங்க ஒரு நாளைக்கு, இன்னொரு நாளைக்கு வந்து காரமணி போடலாம், இன்னொரு நாளைக்கு பச்சை பயிர் போடலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் பண்ணி நீங்கள் 1 கப் உரத் தால் போட்டு பண்ணிடலாம். இது என்ன ஆகுனா, முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அதில் ஃபைபர் பெருசாக போலனாலும் அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் போகும். இட்லி நான் சாப்பிட்றேன்னு ஆயிடுச்சு, கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக அதில் இருக்கு. ஸோ சாம்பார் வச்சு சாப்பிடும் போது அது இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஆயிடும். ஏன்னா ரைஸ்ல லெக்யூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன், எல்லா அமினோ ஆசிட்ஸும் இருக்காது, 1-2 மிஸ் ஆகுது. அதை வந்து நம்ம தாலோட சாப்பிடும் போது, நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடும் போது அது கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இட்லி தோசை ஆக்சுவலாக ஹெல்த்தி தான், நீங்க அதை எப்படி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச்.